ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது வெற்றி, ரங்கராஜ் பாண்டே, பிரிகிதா சாகா போன்றோர் நடித்திருக்காங்க. தயாள் பத்மநாபன்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தர்புகா சிவா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பன்னீர் செல்வம்ங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படத்தின் கதை அப்படிங்கும்போது படம் 2012 துவங்குது. ஒரு கோர்ட் கேஸில், அதாவது ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு ஜட்ஜி வந்து தண்டனை கொடுக்குற ஸ்டேஜில் இருக்காங்க. வக்கீல் வந்து மரண தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த ஜட்ஜி வந்து ஒரு நாள் டைம் எடுத்துட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கை பார்க்கும்போது, அதாவது கதை எங்கே போகுதுன்னா 1972 கடலூர் மாவட்டம் சிறையில் வந்து அறிவுங்கிற மரண தண்டனை கைதி அவரை தூக்கில் போட போகிறாங்க. அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. அதாவது அந்த தூக்கு போடுறதுக்கு முதல் நாள்லேருந்து கதைங்கிறது துவங்குது. அப்போது இவரை தூக்கில் போடுறதுக்குங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்குது. அப்போது அந்த தூக்கு போடுற அன்னைக்கு அந்த விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சிறை அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் படித்து காட்டுவார், நீ இந்த குற்றம் செஞ்சேன்னு. அப்படி இருக்க அந்த சிறை அதிகாரியாக யார் வராங்கன்னா ரங்கராஜ் பாண்டே வராரு. சிறை அதிகாரி வந்து இந்த அறிவு, அதாவது வெற்றிங்கிற கதாபாத்திரத்திட்ட போய் ஏன் வந்து உனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கும்போது, அப்போ வந்து அங்கே வந்து ரங்கராஜ் பாண்டேக்கும் இவருக்குமே அறிவுக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வருது. அதாவது ஒரு மனுஷனை கொல்ல சட்டத்துக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ வந்து அதுலேயே வந்து இப்போ வந்து போரில் வந்து கொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேருனாலுமே அதாவது சட்டம் வந்து எப்படி இதை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தூக்கு தண்டனை கைதி வந்து ரங்கராஜ் பாண்டேட்ட வாதிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறை அதிகாரிகள் இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றினாங்களா அவரோட வாதத்துக்கு பிறகு. அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட அந்த அறிவுங்கிறவர் வந்து அதாவது தான் தப்பு செஞ்சிருந்தாலும் தனக்கு தண்டனைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் தூக்கு தண்டனைங்கிறது ஏற்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்த இதில் அவரோட ஸ்டாண்டில் அவர் ஜெயிச்சாரா. அதே சமயம் பட துவக்கத்தில் ஒரு ஜட்ஜு வந்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ அவங்க இந்த கதைக்குள்ளே போகும்போது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறதான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வெற்றி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், மெயின்லி ரங்கராஜ் பாண்டே அவரும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தில். மற்றபடி வந்து கதாநாயகிக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் ஒரு ஓகே கேட்டகரி தான். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் வந்து ஜெயிலே நடக்கிறதுனால ஒரு ஓகே கேட்டகரி தான். ரொம்ப கிராண்டியர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஓகே கேட்டகரியில் தான் இருக்குது. அடுத்து இவங்க பேச நினச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மரண தண்டனைக்கு எதிராக வந்து, அதாவது ஒரு மனிதனை கொல்ல வந்து சட்டமா நீதியா அப்படிங்கிற கான்செப்டை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. மேலும் அங்கங்கே வந்து சில வசனங்கள் வந்து நல்லா வந்து அதாவது இந்த படத்தோட கான்செப்டை வந்து எலிவேட் பண்ணுது. மேலும் கதை டீவியேட் ஆகாமல், அதாவது அவங்க சொல்ல நினச்ச கான்செப்டுக்குள்ளேயே படம் நகர்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். சரி, இதெல்லாம் தாண்டி லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் என்னென்ன செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து, அதாவது கதாநாயகனோட அம்மா வந்து ஒரு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி நமக்கே வந்து தெரியல. ரொம்ப வந்து ஒரு அமேச்சூரிஷாக அதை வந்து பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அடுத்து கதாநாயகன் குற்றவாளியானதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவங்க கேரக்டரை எழுதின விதத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அவ்வளோ தூரம் நமக்கு வந்து ரொம்ப கன்வீன்ஸ்டாக இல்லாத போதே இந்த படத்தில் வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்கும்போதே, அதாவது ஆடியன்ஸுக்கு எந்த விதமான பதபதைப்பும் இல்லை அப்படிங்கிறது நீட்டாக சொல்லிடலாம். ஏன்னா அந்த பதபதைப்பு இருந்தால் தான் இவங்க பேச நினைக்கிற அந்த வாதமே எடுபட்டிருக்கும். அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்திலேயே வந்து இவங்க சொல்ல நினச்ச கான்செப்டுங்கிறது கம்ப்ளீட்லி டவுனாக மாறுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி படம் நகருதுங்கிறது அந்த டீவியேட் ஆகாமல் நகர்றது, அந்த யதார்த்தம்ங்கிறது ஒரு கமர்ஷியல்
ஆடியன்ஸை வந்து எவ்வளோ தூரம் அந்த என்கேஜிங் ஃபேக்டருக்குள்ளே கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கதை அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனால் தான் இவங்க சொன்ன அந்த வந்து சட்டமா நீதியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே எடுபடும். அந்த அளவுக்கு திரைக்கதையில் வந்து இவங்க ரொம்ப பெருசாக கவனம் செலுத்தாததுனால, அதாவது ஓரளவுக்கே, அதாவது இவங்க சொல்ல நினச்ச பாயிண்ட் வந்து அதாவது நல்லா இருக்கு. ஆனால் அது திரைக்கதையாக கொண்டு வந்த வடிவம்ங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பை வந்து நிச்சயம் தரலை அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படம் துவங்குறது 2012 துவங்குது. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனை, மரண தண்டனை விதிக்கணும்னு வக்கீல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஜட்ஜு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க முன்னாடி ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்க. அங்கேருந்து கதை 1972க்கு போகுது. அறிவுங்கிற ஒரு குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி கடலூர் மாவட்ட சிறையில் இருக்கான். அவன் அடுத்த நாள் தூக்குக்கு போகிறான். அப்படி இருக்க அவனை தூக்கில் போடுற அந்த ப்ராசஸில் சிறை அதிகாரிக்கும் அவருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வருது. ஆர்கியூமெண்ட்டுங்கிறதுல ஒரு வாதம் வருது. அந்த வாதத்தை தாண்டி சிறை அதிகாரி இவனை தூக்கில் போட்டாரா, அதே மாதிரி அவன் வாதம் கரெக்டு அப்படிங்கும்போது அவன் என்ன செஞ்சான், இதை பேஸாக வச்சு அந்த ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பை வந்து எப்படி கொடுத்தாங்க. இதை நல்ல ஒரு கான்செப்டோட, அதாவது சட்டமா நீதியா மரண தண்டனை தவறுங்கிற கான்செப்டை வந்து ரொம்ப ஆவரேஜாக, ஏன்னா அந்த திரைக்கதை தொய்வும் சரி, அந்த படத்தில் தேவையான கனெக்டும் மிஸ் ஆகாத போதே இந்த படம்ங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு படமாகத்தான் முடியுது. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். எங்களோட விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.